அடிச்சுக்கிட்டு சட்டைய போட்டுக்கிட்டு காளையின்னா அது கம்பீரம் பாட்டோ தருமே அந்த அடையாளம் தமிழனாய் தலைவனாய் வெட்டி சட்டை போட்டு வர்றண்டா. காளையர்களின் கம்பீரத்தின் அடையாளம் பிளாட்டோ வேட்டிகள் மற்றும் சட்டைகள். சாலை ஓரம் மரக்கன்று நடுவதற்கு தனியார் பள்ளி நிர்வாகம் மிரட்டுவதாக சமூக ஆர்வலர் குற்றச்சாட்டு. மதுரை 76வது வார்டு நேரு நகர் பகுதியைச் சேர்ந்த முன்னாள் திமுக பகுதி செயலாளர் தவமணி அவர்கள் மரம் வளர்ப்பதில் ஆர்வம் காட்டி வரும் ஒரு சமூக சேகவர். இவர் காலவாசல் பழங்கானத்தம் பைபாஸ் சாலையில் பல்வேறு இடங்களில் 100க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டு வளர்த்து வருகிறார். கே தவமணி, நான் திமுகவுடைய முன்னாள் பகுதி கழக செயலாளர், சமூக ஆர்வலராக இருக்கேன். இதுவரை நான் மாடக்குளம் கம்மா பழங்கானத்தம் மெயின் ரோடு நேரு நகர் துரசாமி நகர் இதே பைபாஸ் ரோடில் கிட்டத்தட்ட 1100 மரக்கன்றுகள் நடவு செய்து வளர்த்து வருகிறேன். நடவு செய்வதோடு இல்லாமல் வளர்க்கிறது தான் முக்கியம்னு சொல்லி வளர்த்து பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் செஞ்சுட்டு வர்றேன். தற்போது பைபாஸ் ரோடு கீழ்புறம், இது என்னுடைய மனைவி மாமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வார்டு, பைபாஸ் ரோடு கீழ்புறத்தில் ஒரு மரக்கன்றுகள் நடவுன்னு சொல்லி ஒரு 18-20 குழி தோண்டி வச்சுருக்கேன். நான் 2 நாளாக சென்னை போயிட்டேன். தோண்டினவங்களை கூப்பிட்டு மிரட்டி இருந்திருக்காங்க, இதை தோண்டக்கூட அடக்கம். அப்போ காலையில் வந்தோடனே என்கிட்ட தோண்டினவர் சொன்னார். நான் உடனடியாக இங்கே நின்று வந்தேன். அப்போ தினமலர் ரிப்போர்ட்டர் அவங்கள்ட்ட பேட்டி எடுத்துக்கிட்டாங்க. என்னங்கன்னு கேட்டேன், இந்த மாதிரி மரக்கன்று நடக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. மரக்கன்று நடுறதுக்கு இது யாருங்க கூடாதுன்னு சொல்கிறது? நான் மரக்கன்று நடுறது ஒரு ஓரமாக தான் நடுறேன். இல்லை பாலம் கட்ட போகிறாங்களாம், பாலம் கட்டினாங்கன்னா பாலத்துக்கு இடையே தான் மரக்கட்டை பிடிக்கிறதா, அந்த இல்லை ரோடு உடனே போட போகிறாங்களாம், ரோடு போடுறாங்களா பாலம் கட்ட போகிறாங்களான்னு கேட்டேன். 2மே செய்ய போகிறாங்க. பாலம் கட்டையில் எப்படி ரோடு போடுவாங்க? அப்போ அது மக்கள் வரிப்பானா வேஸ்ட். இந்த இடம் காலியாக கிடந்த இடத்த எங்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர் வரையில் எங்களுடைய அமைச்சர் மூர்த்தி அவர்கள்ட்ட சொல்லி இந்த இடத்த ரொம்ப அழகாக சுத்தம் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த ஏரியாவில் இவ்வளவு மரக்கன்றுகள் நட்டால் மக்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். நான் இவ்வளவு செய்கிறதுக்கு ஒரு ஸ்கூல் நிர்வாகம் அவ்வளோ இடையூறு பண்ணுறாங்க. நேஷனல் ஹைவேஸ் அதிகாரி, போலீஸ் எல்லாத்தையும் வர சொல்லிவிட்டு இது பண்ணுறாங்க. ஹைவேஸ் அதிகாரி நீங்கள் நடக்கூடாதுன்றாங்க. இந்த அருகே பைபாஸ் ரோட்டில் லாரியாக நுப்பாட்டி வச்சுருக்காங்க. இதை பூரா இப்போ பொதுமக்களுக்கு இடையூறு கிடையாதா? இந்த ஒரு கால அடியில் நடக்கூடிய மரம் தான் அவங்களுக்கு இடையூறா? ரொம்ப எங்களுக்கு இம்சை கொடுக்குறாங்க. இப்படி செஞ்சால் தொண்டு செய்கிறதுக்கு யார் வருவா? சமூக ஆர்வலர்ன்ற முறையில் மரக்கன்றுகள் நடவோ பல தொண்டுகள் செய்வதற்கு யார் முன் Jellicate dhotis and shirts from the house of Plateau.